தமிழ்கோறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வலிமையான உடல்வாகு உடையவர், அகண்ட மார்பு உடையவர், துரிதமாக நடக்கக்கூடியவர், பெரும்பாலும் விளையாட்டு வீரர்களாக திகழக்கூடியவர்கள், அன்புடன் பேசக்கூடியவர், உயர் பண்புகளின் உறைவிடமாக திகழக்கூடியவர்கள், நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வருமுன் யோசிக்க வேண்டும். நிறைய அன்பர்கள் நடந்த பிறகு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்குன்னு சில வழிகாட்டி அன்பர்களை, குருநாதர்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் செயல்பட்டால் மேன்மையான பலன்கள் உண்டு. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பாற்றல் உண்டு. தெளிவாக தீர்க்கமாக பேசக்கூடிய தன்மை உண்டு. முகம் அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் ஏதாவது மச்சம் இருக்கும். உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது உறங்க வேண்டியது மிகவும் அவசியம். சிக்கன பேர்வழி என்று கூறலாம். வீரப்பண்புகள் நிறைந்தவர், கோபத்தில் சீற்றம் மிகுந்தவராக, அதிகமாக கோபப்படக்கூடியவராக விளங்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தின் விருட்சம் வில்வ மரம். அப்போ கோவை கோணியம்மன், கடலூர் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான தொண்டை நாட்டு தலமாகிய திருவந்திபுரம் தேவநாத சுவாமி, சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரர், திருச்சி மாவட்டம் தொட்டியத்திற்கு மேற்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரம் வேதநாயகர் பெருமாள், இங்கே சித்திரை நட்சத்திரம் அன்று சென்று வழிபடுவது சிறப்பு. அதிதேவதை விஸ்வகர்மா, வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. ஐப்பசி மாதம் அந்த தீபாவளி அப்போ லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. இதை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் சுவாதி நட்சத்திரம் அன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது பொருளாதார பலத்தை அபிவிருத்தி செய்யும். பொதுவாக சுவாதி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மூலமாக பொருளாதார பலமும் குடும்ப அபிவிருத்தியும் கிட்டும். இப்போது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாதம் 2ஆம் பாதம் கன்னி ராசியிலும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் துலாம் ராசியிலும் இருக்கும். இந்த சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்து சந்திரனுடன் சனி, ராகு, கேது சம்பந்தப்பட்டு இருந்தால், குரு பார்வை இல்லாமல் இருந்தால் சமூக விரோத காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் ஒரு சில ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பார்த்துருக்கேன், சரியாகவே வருது. கண்கள் பராமரிப்பு மிக மிக அவசியம். கண்ணாடி அணிய நேரிடும், கண் அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். தனக்கு பிடித்த விஷயங்களை மிக விரிவாக ஆர்வத்துடன் பேசக்கூடிய தன்மை சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. காரணகாரியமே இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிந்து செல்லக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம். ராசியிலும் சந்திரன் கன்னி ராசியில் இருப்பார், நவாம்சத்திலும் கன்னியில் இருப்பார். அப்போது இது வர்க்கோத்தம பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒப்பற்ற பேச்சாற்றல் மிகுந்தவராக ஜாதகர் இருப்பார். உடலை நன்கு பராமரிக்கக்கூடியவராக திகழ்வார். அதே நேரத்தில் பொருளாதார விஷயத்தில் திட்டமிடுதல் மிக மிக அவசியம். இல்லை என்றால் சிரமங்களை சந்திக்க நேரிடும். நல்ல தோற்றம் உண்டு. தவ வாழ்க்கை வாழக்கூடியவராக விளங்குவார். அலைவாயும் மனமும் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலாம் ராசி, நவாம்சத்திலும் துலாம் ராசி, சந்திரன் வர்க்கோத்தம பலம் பெறக்கூடிய தன்மையில் இருக்கிறார். அப்போ புகழ் உண்டு, ஆற்றல் உண்டு, புலமை உடையவர், மெய்யறிவாளர்,
அறவழியில் வாழக்கூடியவர், புத்திமான், கேள்விகளில் சிறந்து விளங்குவார். குறிப்பாக மேச லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்து சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறப்பது மிக மிக பெரிய விசேஷம் என்றே கூறலாம். அடுத்து சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம், ராசியில் துலாம் ராசி, நவாம்சத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் மீசமடைகிறார். பராக்கிரமத்தன்மை உண்டு, அறிவாற்றல் உண்டு, சுய கௌரவம் மிகுந்தவராக ஜாதகர் விளங்குவார். பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுச நட்சத்திரக்காரங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்கக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக அன்பும் அரவணைப்பும் ஆதாயமும் உண்டு. பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக சிரமங்களை அனுபவிக்க நேரிடும். சற்று கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களிடம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சதயம் நட்சத்திரக்காரர்களிடம் உங்கள் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. நேயர்களே, நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து பார்த்து ரசித்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்திற்கு வழிகாட்டுதல் பெற விரும்பும் அன்பர்கள் அடியேனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 96 29 15 97 17, அதாவது 9629159717 என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர், தாய் தந்தை பெயர், உண்மையான பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், கிழமை, ராசி, நட்சத்திர லக்ன விவரங்களை குறிப்பிட்டு தகுந்த தட்சணை கால அவகாசத்தில் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல்களை பெறலாம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். நன்றி, வணக்கம்.